ஸோ ஹலோ எவ்ரி ஒன். ஸோ வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோ கிளாஸில் என்ன பார்க்கலாம் அப்படின்னா 13th ஒர்க் ஷீட் தான் பார்க்கலாம். ஸோ டிப்ளமோட 13th ஒர்க் ஷீட் எப்படி இருக்கும் அப்படின்னா நம்மளோட மேரே பச்பன் லெசனோடது. ஸோ மேரே பச்பன் லெசன் யாரோடது அப்படின்னா நம்மளோட அப்துல் கலாம் சாரோட பயோடேட்டா தான் மேரே பச்பன். ஸோ அவரோட சைல்ட்ஹுட் தான் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு இந்த லெசனில் கொடுத்துருப்பாங்க. ஸோ லெசனோட எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோவும் போட்டிருக்கேன், அதையும் பாருங்கள். ஸோ அதை பார்த்தா தான் நமக்கு எந்த கொஷின் வேணாலும் கேட்கலாம். ஸோ இந்த கொஷின்ஸ் தான் நம்மளுக்கு வந்து ஒர்க் ஷீட்டில் கொடுப்பாங்கன்னு தெரியாது. ஸோ லெசன்ஸை எப்போவுமே நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ இப்போ லெசனோட ஒர்க் ஷீட் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா मेरे बचपन पाठ के आधार पर निम्नलिखित प्रश्नों के सही उत्तर पर सही அதாவது டிக் பண்ண சொல்லியிருக்காங்க. சின்ன லகாயே டிக்கோட சிம்பிள்ஸ் சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதை ஃபஸ்ட்டு கொஷின் என்ன கொடுத்தாங்க, சீதாவோட கல்யாணம், சீதாவும் ராமனோட மேரேஜ் எங்கே நடந்தது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் வந்து என்னென்னா ராம் தீர் திலப் அந்த தலாபில் நடந்திருக்கும். அந்த ஒரு அவங்க திரும்ப வந்துட்டுருப்பாங்க இல்லையா. ஸோ வந்துட்டு இருக்கும் போல் இந்த கதை வந்து அவங்க ஆட்சி அவங்களுக்கு அம்மா சொல்லுவாங்க சின்ன வயசில். ஸோ அந்த கதையில் வர ஒரு சீன் தான் அது. ஸோ சீதாவும் ராமன் வந்து போயிட்டு திரும்ப அவங்க கல்யாணம் எங்கே நடக்கும் அப்படின்றப்போ கேட்டிருப்பாங்க. அந்த கல்யாணம் வந்து அவங்க ஊரில் ராமேஸ்வரத்தில் ஒரு பாண்ட் இருக்குது, அந்த குளத்தில் தான் நடக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அந்த ஏரியில். नए शिक्षक ने रामनाथ और अब्दुल को अलग अलग बिठाया क्यों? அதாவது புது ஸ்டாஃப் வருவாங்க, புது சார் வருவாங்க அவங்களுக்கு. ஸோ அவங்க 5th ஸ்டாண்டர்ட் அந்த ஸ்டேஜில் வந்தோடனே அவர் வந்து என்ன செய்ய தனித்தனியாக உட்கார வச்சுருவாங்க. எதுக்குன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதோட ஆன்சர் வந்து தோனோ விபின் தரம் கேத்தே, 2 பேருமே வேறு வேறு கேஸ்டாக இருந்தனால தனித்தனியாக பிரித்து உட்கார வச்சுருவார் அவர். ஸ்ரீ சிவசுப்ரா ஸோ தேர்ட் கொஷின் பாருங்கள். श्री शिवसुब्रमणी अय्यर ने दूसरी बार कलाम को घर पर बुलाया क्यों? திரும்ப அவரை ஏன் கூப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. திரும்ப லஞ்சு கூப்பிட்டுப்பாரு. वह उनकी हिचकिटाहट दूर करना चाहते थे. ஸோ அவர் வந்து தடவை அவங்க அம்மா லஞ்ச் கூப்பிட்ருப்பாங்க அவங்க சார். அவங்க ஒய்ஃப் வந்து அவங்கள வந்து ஒரு ரெஸ்பெக்டடாக ட்ரீட் பண்ணிக்க மாட்டாங்க. ஸோ அதனால் மறுபடியும் வந்து கலாம் சார் அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டு அவர் வந்து நல்லபடியாக உபசரித்து அவங்க ஒய்ஃபை வச்சேவும் ஸோ அந்த கில்ட்டினஸ் அவர்கிட்ட இருக்கிறத ரிமூவ் பண்ணுறதுக்கான திரும்ப லஞ்சு கூப்பிட்ருப்பாங்க. மோக்கா தலாஷ்னா கா அர்த் கியா ஹே, அதாவது மோக்கா தலாஷ்னாவோட மீனிங் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ வாய்ப்பை வந்து நம்ம தேடுற மாதிரி தான், இல்லாட்டி வாய்ப்பு தொலைக்கிற மாதிரி தான். அக்ஷர் கோஷ்னா அவசர கோஷ்னா, அதாவது டைமிங் நம்மளுக்கு எப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வாய்ப்பை தேடுறது தான் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து परिवार में कितने लोग थे उनके उससे कहीं ज़्यादा लोग हमारे यहाँ भोजन करते थे. அதாவது அவங்க வீட்டில் வந்து எப்போவுமே நிறைய பேருக்கு சமைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்துல் கலாம் சார் கதையில் சொல்லியிருப்பாங்க. ஸோ அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது போஜன் மே அந்நிய லோக் கபி ஷாமில் ஹோனா, அதாவது அவங்க சாப்பிட்ற நேரத்தில் எல்லாருமே வந்து திரும்ப நிறைய பேர் சாப்பாட்டில் கலந்துக்கிறாங்க அவங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், செகண்ட் கொடுத்துருக்காங்க. செகண்ட் ரொம்ப என்ன கொஸ்டின் ஆன்சர் கொடுத்துருப்பாங்க நம்மளுக்கு இதில். ஸோ கலாம் கே பிதாக்கா, அவர் கலாம்ஜியோட அப்பாவை பற்றி எழுத சொல்லியிருக்காங்க. ஸ்வபாவ், அவரோட நேச்சர் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து என்னோடய ஒப்பீனியன் நான் எழுதியிருக்கேன். ஸோ உங்களுக்கு இதோட வேறு மாதிரி லைன்ஸ் தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக எழுதிக்கலாம். ஸோ கலாம்ஜி அவங்க அப்பாவை பற்றி எழுதியிருக்கேன் நான். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்கேன்னா கலாம் கோ விஞ்ஞான் பட்னா வாலே சிக்ஷக் கே பாரே மே 3 வாக்கிய லிखाइए. கலாம்ஜியோட டீச்சர், அவர் வந்து சயின்ஸ் தான் படிக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்த ஒரு டீச்சரை பற்றி 3 லைன்ஸ் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆன்சர் பாருங்கள். கலாம் को विज्ञान पढ़ाने वाले शिक्षक का नाम श्री सुब्रमण्य अय्यर था. உங்களுக்கு அவருக்கு தெரியும் இல்லையா, அவரோட பெஸ்ட் டீச்சர் யாருன்னா சிவசுப்ரமணிய ஐயர் தான். அவர் வந்து அவரை ரொம்ப மோட்டிவேட் பண்ணுவார். பட் அவங்க ஒய்ஃப் வந்து ரூட்வா ரீதி, அவங்க வந்து ரொம்ப அன்டச்சபிலிட்டி, அந்த காலத்தில் தீண்டாமைன்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி இருப்பாங்க. லேக்கின் வஹ குச் ரூட்வாதி கே கிலாஃப் ஹோ சலே தே. ஸோ அவர் தான் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த அப்போவுமே அவர் பீரியட்லேயுமே வந்து அந்த தீண்டாமை அன்டச்சபிலிட்டிலாம்
அவர் எடுக்கணும்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணார். ஸோ அவர் தான் வந்து இந்த சொசைட்டியில் இருக்க அந்த காஸ்ட் ரிலேஷன்ஸ் எல்லாம் வந்து எடுத்துடணும் அப்படின்ற மாதிரி ஒரு மோட்டிவேஷனில் இருந்த ஒரு சார். ஸோ அவங்க தான் வந்து இதெல்லாம் அப்போவுமே முன்னேறி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு கலாம்ஜிக்கு அட்வைஸ் பண்ணுவார். ஸோ அப்பனி தரப் சே காஃபி கோஷிஷ்கி, அவர் இடத்துலேருந்து நிறைய முயற்சி பண்ணியிருக்காரு. கலாம் கோ ஜோடனே காஃபி व्यक्ति के रूप में कलाम को तोड़ने व्यक्ति के रूप में चाहते थे. ஸோ கலாமை வந்து அவர் வந்து இந்த மாதிரி ஒரு பர்சனாக ஆக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் அட்வைஸ் பண்ணுவார். ஸோ இந்த இது நான் கொடுத்துருக்கேன். நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு லைன்ஸ் இருந்தால் நீங்களும் கண்டிப்பாக இதில் எழுதலாம். कलाम के घर के बच्चों को रातों समय जिस तरह की कहानियाँ सुनाई जाती है. அப்போது நைட்டு வந்து கலாமோட வீட்டில் எப்படியெல்லாம் குழந்தைங்களுக்கு ஸ்டோரி சொல்லுவாங்க அப்படின்னாங்க. ஸோ இந்த ஸ்டோரி தான் அந்த சூஸில் கொடுத்தது. ஸோ கலாமோட வீட்டில் வந்து டெய்லி ராத் வந்து ராமாயணம் சொல்லி கொடுத்துட்டு அதோட டிஃப்ரெண்ட்டான விஷயங்களை வந்து அவங்க கண்டிப்பாக சொல்லிக் கொடுப்பாங்க. ஈவன் அவங்க வந்து முஸ்லிமான இருந்தால் கூட அவங்க வந்து அந்த ஏரியாவில் உள்ள கதைகள்லாம் சொல்லி அவங்க வளர்ப்பாங்க. ராம்நாத் சாஸ்திரி கொண்டே, ராம்நாத் சாஸ்திரி யார் இருந்தாங்க அப்படின்னாங்க. ராம்நாத் சாஸ்திரி வந்து அவரோட ஃப்ரெண்டு. ஸோ அவங்களும் நல்ல நிலைமையில் தான் இருப்பாங்க. நெக்ஸ்ட்டு கலாம் கே பாரே மே உன்கி சிக்ஷக் ஸ்ரீ சிவசுப்ரமணிய பாரே மே கியா காம்னா थी. ஸோ அவரோட எண்ணம் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சிவசுப்ரமணியரோட அப்துல் மேலே அவருக்கு என்ன எண்ணம் இருந்தது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ அவர் வந்து பெரிய ஊரில் பெரிய பெரிய மக்களோடு சேர்ந்து கலாமை வந்து முன்னேற்றணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் அவர் இருந்திருப்பார். ஸோ அதை தான் நான் இங்கே எழுதியிருக்கேன். நான் இதோட ஃபோட்டோஸும் அப்டேட் பண்ணியிருக்கேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு இஸ் பாட் சே ஹம் கியா சிக்ஷா மில்தி ஹை. இந்த ஸ்டோரியிலேருந்து நம்மளுக்கு என்ன கன்க்ளூஷன், என்ன மெசேஜ் கிடைக்கிது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்துல் கலாம் வந்து ஒரு நார்மலான ஒரு ஃபேமிலியிலேருந்து வருவார். ஸோ அவரோட டீச்சர்ஸும் ஃப்ரெண்ட்ஸும் இருக்க சப்போர்ட்டால் தான் அவர் வந்து சின்ன பிள்ளையில் வந்து ஒரு மதபேதம் இல்லாமல் வாழ்ந்திருப்பார். ஸோ நம்மளுக்கு வந்து அந்த சின்ன பிள்ளைங்கக்கிட்டவே நம்ம வந்து நல்ல விஷயங்களை சொல்லி சொல்லி வளர்த்தோம்னா அந்த பசங்களும் நல்ல விஷயங்களவே கற்றுக்கிட்டே வளருவாங்க. ஸோ இவங்கள செய்யக்கூடாது, அவங்கள செய்யக்கூடாது, அவங்ககிட்ட பேசக்கூடாது. ஸோ நெக்ஸ்ட்டு நம்மகிட்ட என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னாங்க, நம்மளுக்கு ஒரு 2 வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஃப்ரேஸ் வேர்ட் மாதிரி, ஸோ இல்லாட்டி வெர்பு தான். நம்மளுக்கு எப்படி இதை யூஸ் பண்ணணும், சென்டென்ஸ் மேக் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இது தான் கொடுப்பாங்கன்னு நம்ம எக்ஸாமில் சொல்ல முடியாது. ஒர்க் ஷீட் கொடுத்துருக்காங்க. நீங்கள் லெசனில் உள்ள அங்கங்கே நான் மார்க் பண்ணியிருப்பேன். ஸோ அந்த வேர்ட்ஸ்லாம் நீங்கள் கலெக்ட் பண்ணி அதிலேருந்து நீங்கள் சென்டென்ஸ் மேக் பண்ணி பழகிக்கோங்க. ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா புரா லக்னா. புரா லக்னா அப்படின்னா ஃபீலிங் பேட், கஷ்டமாக இருக்கும் இல்லையா, ஸோ பிடிக்கல அப்படின்ற மாதிரி. உன்கி பாத் முச்சே புரா லகா, அவங்களோட பேச்சு எனக்கு வந்து பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டதுக்கு நீங்கள் இது சிம்பிளான சென்டென்ஸ்வே நீங்கள் எழுதிக்கிடலாம். ஸோ இந்த சென்டென்ஸ் தான் எழுதணும் அப்படின்ட்டு இல்லை. நெக்ஸ்ட்டு பாருங்கள், கெஹரி சாப் பட்னா. கெஹரி சாப்னா மனசில் வந்து ஒரு ஆழ்ந்தமான ஒரு எஃபெக்ட் ஆகும் இல்லையா, ஸோ அதை தான் சொல்கிறாங்க. அடுத்து நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், விஷ் கோல்னா. ஸோ சின்ன பசங்களுக்கு விஷ் கோல்னா விஷத்தை கலக்கிற மாதிரி. ஸோ சின்ன பசங்கக்கிட்ட வந்து நம்ம ஏதாவது சொன்னோம்னா அவங்க அதுவே திங்க் பண்ணிகிட்டே இருப்பாங்களா, அந்த மாதிரி. அம்ரித் கர்னா அப்படின்னா, கர்னா அப்படின்னா இன்வைட் பண்ணுறது. நம்ம வந்து எப்படின்னா மேரே தோஸ்த்கோ மேனே போஜன் பர் அம்ரிஸ்தித் கியா. ஸோ அவங்கள வந்து இன்வைட் பண்ணியிருக்கேன் அப்படின்னாங்க. உதாஸ் நஜர் ஆனா. உதாஸ் நஜர் ஆனால் சேடாக ஃபீல், அப்படியே சோகமாக தெரிவாங்க இல்லையா, ஸோ அப்படி கொடுத்துருக்காங்க. ஸோ மேரி பஹன் கோ தேக்தே சமய உதாஸ் நஜர் ஆயா. மேரி பஹன் கோ தேக்தே சமய உதாஸ் நஜர் ஆயி வருவீங்க. ஸோ இது என்னோட சென்டென்ஸ். நீங்கள் வேறு எதுனாலும் எழுதிக்கலாம். உசே தேக்தே சமய உதாஸ் தா, ஆஜ் மே பஹுத் உதாஸ் ஹூம், அப்படி ஏதாவது உங்களுக்கு பிடிச்ச லைன்ஸை நீங்கள் சிம்பிளாக எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் லைன்ஸ் பாருங்கள். மோக்கா தலாஷ்னா. மோக்கா தலாஷ்னா அப்படின்னா வாய்ப்பை தேடுறது. மே ஏக் அச்சா மோக்கா தலாஷ் கே லியே பரீட்சித் கியா. ஒரு நல்ல ஒரு வேலைக்காண்டி நான் வந்து எக்ஸாமுக்காண்டி ஒரு வெயிட் பண்ணிட்டுருக்கேன் அப்படின்ற மாதிரி எழுதியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு பேராகிராஃப் பாருங்கள், என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அனேக் ஷப்த்கிலே ஏக் ஷப்த். அது சமூக வாச்சக்னா நம்ம ஒரு வேர்ட் சொல்கிறோம், அந்த வேர்டோட அர்த்தம் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இப்போ நம்ம அரை ஃபுல்லாக வேலை செய்கிறேன் அப்படின்னு சொல்லாமல் வீக்லி ஒன்ஸ் அப்படின்னு நம்ம வீக்லின்னு சொல்லுவோம்ல, அந்த வீக்லின்ற வார்த்தை அந்த வாரம் ஃபுல்லாக வேலை செய்கிறதுக்கு தான் வீக்லின்ற மாதிரி அர்த்தம் இருக்கும்.
ஸோ அதே மாதிரி பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஹஃப்தேக்கு ஏக் பார் ஹொனேவாலா, ஒரு வாரத்தை ஒரு வீக்லி ஒன்ஸ் ஆகிறது ஹஃப்திக் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. वर्ष के एक बार होने वाला वार्षिक, रोजाना हर रोज होने वाला डेली आरது रोजाना डेली அப்படின்னு அர்த்தம். महीने में एक बार होने वाला मंथली ஒன்ஸ் मासिक அப்படின்றது. 15 दिन में एक बार होने वाला அப்படின்றது என்ன கொடுத்துருக்காங்கன்னா 15 டேஸ் ஆகிறது என்ன சொன்னாங்க பக்ஷிக் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம 15 டேஸ் ஒன்லி 15 டேஸ்க்கு ஒருக்கா ஒரு விஷயம் நடக்குதுன்னா பக்ஷிக் அப்படின்ற ஒரு அந்த வேர்டு. ஸோ இதுதான் இந்த மாதிரி நிறைய. நெக்ஸ்ட்டு பாருங்கள், இந்த 5th எக்ஸசைஸோட இந்த லெசன் முடிஞ்சிடும். ஸோ இந்த எக்ஸசைஸ் என்ன கொடுத்துருங்கன்னா ரூட் வாதுன்னா அன்டச்சபிலிட்டி பற்றி எழுத சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அன்டச்சபிலிட்டி பற்றி நான் எழுதியிருக்கேன் இதில். ஸோ நீங்கள் உங்களுக்கு அன்டச்சபிலிட்டி பற்றி அந்த காலத்துலேருந்து இந்த ஏதாவது ஒரு 5 லைன்ஸ் உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி இருந்துச்சுன்னா நீங்களும் அதை ப்ரெசென்ட் பண்ணலாம். ஸோ நான் இதில் கொடுத்துருக்க मीनिंग्सலாம் பாருங்கள். सो आज पूरे दुनिया में अभी भाई लोग महिला पुरुष के प्रति रूढ़वादी सोच कायम है. ஸோ எப்படி இருந்தாலும் சரி பெரிய புவர் பீப்புள், மிடில் கிளாஸ் பீப்புள், ஹை கிளாஸ் பீப்புள் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு இன்னுமே அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். ஸோ அதை எப்படியாவது எடுக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் நம்ம இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் கொஞ்சம் எழுதியிருக்கேன். ஸோ இதை நீங்கள் எழுதிக்கோங்க. கரெக்ஷன் பண்ணி வந்திருக்கு நம்மளுக்கு. ஸோ மிஸ்டேக்ஸ் எதுவும் இல்லாமல் தான் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு உங்களுக்கு வேறு ஏதாவது அப்டேட் வேணுனாலும் எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒர்க் ஷீட்டும் அப்டேட் கொடுத்துருக்கேன், அதையும் கொஞ்சம் செக் பண்ணி பாருங்கள்.